மாடல்ஸில் ரியலிஸ்டிக் மாடல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரியலிஸ்டிக் மாடல் எப்படி வரைகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது போன 2 வீடியோலையும் எப்படி பென்சிலை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம், எப்படி நம்ம அதுக்கு ஷேடு வச்சோம், அப்புறம் அது எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணோம், அது பிளெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி நம்ம ஹைலைட்ஸ் கொடுத்தோம், அதெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த மாடல் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாடல் ஒரு ரியலிஸ்டிக் மாடல், கிளாஸ் ஆஃப் வாட்டர். பண்ணாங்களா? கூடவே நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கள். வாங்க பண்ணுங்க. இது பாருங்கள், இந்த கிளாஸை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சென்ட்ரல் லைன் போடுறேன், ஹாரிசான்டலாக ஒரு லைன் போடுறேன் அதனுடைய டாப் ஏரியா மவுத் வரைகிறதுக்காக. அப்புறம் அதில் ஒரு யூ. இப்போ அதனுடைய பாட்டம் எங்கேன்றத நம்ம போட்டுட்டு, அப்புறம் சைடு அது கர்வாக இருக்குது இல்லைங்களா, அந்த சைடை நம்ம போடுறோம். அடுத்தது பாட்டமில் யூ போடுறோம். அப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய திக்னஸ்க்கு லைன் போட்டாச்சு. சைடில் எங்கே ஷேடோ வருது, எந்த இடத்துல ரொம்ப லைட்டிங் தெரியுது, அந்த ஏரியாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம மார்க் பண்ணணும். அந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் நம்ம அந்த லைட்டு டார்க்கு அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த வாட்டர் லெவல், அந்த லெவலுக்கு அது வாட்டரில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், அதில் இருக்கக்கூடிய டார்க்னஸ், அப்புறம் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய லைட்டிங் எங்கேயாவது படுற இடம் நம்ம பண்ணும்போது அது ஃபுல்லாக ஒரு 3D இதில் நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வருது, இந்த இடத்துல இது ரவுண்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஒரு ஷேடோ, அந்த ஷேடோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ அது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ், இதுக்கு நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 லைன் மாதிரி தெரியுதுன்னா நம்ம 2 லைனாக போடணும். என்ன அங்கே தெரியுதோ அதே மாதிரி நம்ம போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம ஷேடு வைப்போம். எதில்? அந்த டபிள்யூவில் நம்ம கொஞ்சம் ஷேடு வைப்போம். உள்ளெல்லாம் ஷேடு எங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடம்லாம் லைட்டாக வைப்போம். ஏன்னா இது கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்லைங்களா, அதனால் லைட்டாக வைப்போம். எங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்து எங்கெல்லாம் இருக்குதுன்றதை பார்த்து லைட்டாக வைப்போம். அப்புறம் கொஞ்சமாக சைடில் டார்க்னஸ் தெரியுது, அதை கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். அதில் இந்த கர்வ்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸு லைட்டுனால் ஏற்பட்டது அதெல்லாம். இப்போ அது உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஓவல் ஷேப்பில் தெரியுதுங்களா, அந்த வாட்டர் லெவல். அதையும் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சில ஏரியாவில் டார்க்னஸ் நம்ம வைக்கிறோம். அப்புறம் கீழே அதனுடைய பாடியில் பார்த்திங்கன்னா, அந்த பாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடு தெரியுது. பாட்டமில் பாருங்கள், அங்கேயும் ஒரு லைன்ஸ் மாதிரி தெரியுது, டார்க்கும் லைட்டும் தெரியுது. நம்ம அந்த மீடியமாக இருக்கக்கூடிய டோனெல்லாம் வைப்போம். இப்போ வச்சாச்சு. இப்போ உள்ளே அந்த கிளாஸ்க்கு உள் பக்கத்தில் நான் பிளெண்ட் பண்ணுறேன் இயர்பட்ஸ்னால். இயர்பட்ஸை வச்சு நம்ம உள்ளே பிளெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து அந்த பிக்சர் நமக்கு ரெஃபரன்ஸாக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த மாதிரி இன்னர்லலாம் நம்ம கொஞ்சம் blend பண்ணிட்டோம். அடுத்தது சைடு. இந்த தடவை நம்ம 2-3 அந்த பிளெண்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த இயர்பட்ஸை வச்சு அதை பாட்டமில் கீழே blend பண்ணிட்டேன். கீழே இருக்கக்கூடிய அந்த திக் ஏரியா, உள்ள அந்த வாட்டர் ஏரியா. இப்போ அந்த சார்கோல் பென்சில் வச்சு அதனுடைய ஷேடோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் விழுது இல்லையா, அதனால் அந்த ஷேடோவை நம்ம ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த ஷேப் பார்த்து நம்ம போடுறோம். எந்த இடத்துல டார்க் இருக்குது, எந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்குன்றதை பார்த்து அதை நம்ம அந்த சார்கோல் அப்படியே போட்டுட்டு போகிறோம். அந்த ஷேப் பார்த்துக்கோங்க, ஒரு கர்வி ஷேப் இருக்குது. அதில் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது blend பண்ணுவோம். நம்மளுடைய பிளெண்டரை எடுத்து கொஞ்சம் blend பண்ணுவோம். அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் அதை ஸ்மட்ச் பண்ணோம். இப்போவும் அந்த ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதை நம்ம அப்புறமா அதை நம்ம லைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய இன்னர் ஏரியாவில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம். பாட்டமில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் வைக்கிறோம். எங்கெல்லாம் லைன் மாதிரி பிளாக்காக தெரியுதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். தெரியுதுங்களா? இந்த ஆர்க் மாதிரி வர ஏரியா அதெல்லாம் டார்க்ன் பண்ணிட்டோம். இப்போ அது கொஞ்சம் லைட் பண்ணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒயிட் சார்கோல் எடுத்து அதை அப்படியே லைட்டாக blend பண்ணுறேன் எந்த இடத்துல தேவைப்படுதோ. அப்புறம் நீடட் எரேசர் வச்சு அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஏரியாஸை அழிக்கிறேன். அதே போல் நம்ம அந்த இன்னொரு எரேசர் சொன்னோம் இல்லைங்களா, பென் டைப் எரேசர், அந்த எரேசர்லேயும் நம்ம தேவைப்படுற இடத்துலலாம் அப்படியே அழித்து எடுத்துடலாம். blend பண்ணதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஏரியா அழித்து எடுக்கிறதுக்கு. அந்த கிளாஸ் ஓரத்தில் பாருங்கள், கீழே விழக்கூடிய அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அது. இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைன்ஸ், அப்புறம் வாட்டர்னுடைய இன்னர், அதை வச்சு இப்போ நான் அந்த எரேசர்லேயே லைட்டாக அந்த ஷேடோவை அப்படியே டல் பண்ணிட்டேன். இப்போது ஹைலைட்டர் வச்சு எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஹைலைட் பளிச்சுன்னு தெரியுதோ, ரொம்ப ப்ரைட்டாக தெரியுதோ அந்த ஏரியாஸ் எல்லாம் நான் ஹைலைட்டர் வச்சு அப்படியே மார்க் பண்ணி, ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியாவில் நம்ம இந்த ஒயிட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்கள், அது ஒரு ரியலிஸ்டிக் டைப்பாக வருது இல்லைங்களா? அந்த ஹைலைட்ஸு, அதனுடைய டார்க்கு, டெப்த்து எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரியல் கிளாஸினுடைய ஃபீல் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ பாட்டமில் பாருங்கள், அந்த இடத்துல அந்த ஹைலைட்ஸினுடைய அந்த ஒயிட் லைன்ஸ் தெரியுது கீழே. அதையும் நம்ம உன்னிப்பாக கவனித்து அதை மார்க் பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்பேர் பண்ணி பண்ணணும். அப்புறம் அந்த ஏரியாவில் பாருங்கள், அந்த லைட் விழுற ஏரியா அந்த கிளாஸுக்கு லெஃப்ட் சைடில் அங்கே கொஞ்சம் நல்ல ப்ரைட்டாக வைக்கிறோம். இப்போது அதை அந்த பென்சில் வச்சு அப்படியே அதை blend பண்ணி விட்றேன், அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அப்புறம் இப்போது அந்த டார்க்னஸ் சில ஏரியாவில் வந்து இந்த ஒயிட் வச்ச பிறகு சில டார்க்னஸ் எங்கேயாவது கூட்டணுன்னு இருந்ததுன்னா அந்த ஏரியாஸ்லலாம் டார்க்னஸ் வச்சு லைன்னால், இல்லை சில ஏரியாவில் ஒயிட் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் இருந்தால் அதெல்லாம் நம்ம இப்போது ஃபைனல் டச்சஸாக பண்ணுவோம். பாருங்கள் அந்த டார்க் ஏரியாஸ் இன்னர். அப்புறம் ஹைலைட்டில் பாருங்கள் மைன்யூட்டாக தெரியக்கூடிய அந்த டாட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கூட நம்ம வைக்கலாம். இப்போ வச்சிட்டோன்னா இப்போ பாருங்கள் அதே மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் கிளாஸ் ஒன்று நம்மளால் பண்ண முடியுது. என் கூடவே சேர்ந்து இந்த மாடலை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறது, ஷேட் பண்ணது, பிளெண்ட் பண்ணது, ஹைலைட் வச்சது எல்லாத்தையும் நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்க, கற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா? இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சு அதில் எங்கே லைட் அண்ட் ஷேட் வருது, எங்கே அதில் ஹைலைட் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் 2-3 வாட்டி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி ரியலிஸ்டிக் டைப் ஆஃப் மாடல்ஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம இதே மாதிரி வேறு சில மாடல்ஸ் வச்சு பண்ணுவோம். ரொம்ப நன்றி.